எங்கள் ஆட்கள் அடி தானங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல்லு பின்னால் இருக்கலாம், பின் சொல்லு முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும், தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆனபோதிலும் அடியான் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி, என்னால் தெரிந்தளவு என் சித்த அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்த வழியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, அதுபோல அல்லாமல் ஒருவேளை உங்க யாருக்காவது போக வந்ததுன்னு வைங்க, எங்க குளத்துக்கார தாத்தாவை மட்டும் கூட்டிக்கிட்டு போங்க. ஏற்கனவே அவருக்கு பலவன ஊருதான். ஆமா, அதனால குளத்துக்கார கூட்டிக்கிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புதல் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்புறப்போ அது வரைக்கும் போட்டு அடிங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வேணும். உனக்கு மேல் வலிக்கும் பத்தியா அதுக்கு 11:31 அனுபவம் அவருக்கு தான் மறந்து போச்சு. அதனாலே உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அவரை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, அதுபோல எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம்
குலவையெல்லாம் போட தெரியுது. இருந்தாலும் கூட்டத்துல ஆளா இருக்கே, நம்ம எப்படி போட? ஒரு கோயில்ல வந்து எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த ஆலயத்திலேயே தெய்வத்திற்கு உகந்தது இந்த குலவை சத்தம் தானா? ஆனா அம்மா கோயிலுக்கு கேட்கவா செய்யணும்? அதனால தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து குலம் போடுங்க. தாய போடுங்க.